நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். பரிசுத்த வேதாகமத்தை அனுதினமும் வாசிப்பதும் தியானிப்பதும் நம் வாழ்வில் மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. வேதாகமத்தை படிக்காவிட்டால் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுவோம். மேலும் நாம் வேத வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். பொல்லாங்கினால் நிறைந்துள்ள இந்த உலகில் நாம் ஜாக்கிரதையுடனும் ஞானத்துடனும் நடக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது நாம் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்போம். ஆண்டவர் நமக்கு தந்துள்ள வாக்குத்தத்தங்களை நாம் வாயினால் அறிக்கை செய்யும் போது கடினமான நேரங்களில் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதுடன் ஜெயத்தையும் பெற்றுக்கொள்வோம் என்பது மிக நிச்சயம். ஆண்டவருடைய வார்த்தைகளால் மனது நிரப்பப்படும் போது சோதனையான நேரங்களில் பயத்தை மேற்கொண்டு விசுவாசத்தில் பலப்படுவோம். நாம் பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் அதிக நேரத்தை செலவிடும் போதுதான் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். அன்பின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானாதி வானங்களும் கொள்ளத்தகாதவரே, பர்வதங்களை உண்டாக்கினவரே, உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் தந்த பரிசுத்த வேதாகமத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வேத வசனங்களை தினமும் வாசிக்கவும் தியானிக்கவும் அதன்படி வாழவும் எங்களுக்கு கிருபை தாரும். உமது வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் வெளிச்சமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. உமது வேத வசனங்களின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.